பாசம் வைத்தீர். நன்றி நன்றி இயேசு ராஜா. துரோகி என் மேல் நேசம் வைத்தீர். கோடி நன்றி இயேசு ராஜா. தொலைந்த ஆட்டை போல அலைந்தேன். ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. தொலைந்த ஆட்டை போல அலைந்தேன். ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. கர்த்தர் என்னை தாங்கிக் கொண்டாரே. மீட்பர் என்னை மீட்டு கொண்டாரே. இனிமேல் எனக்கு கவலையே இல்லை. இனிமேல் எனக்கு கவலையே இல்லை. பாவி என் மேல் பாசம் வைத்தீர். கோடி நன்றி இயேசு ராஜா. கல்வாரி மலையினிலே சிலுவையை சுமந்தவரே. பாவப்பட்ட மனிதனுக்காய் மன்றாடி ஜெபித்தவரே. கல்வாரி மலையினிலே சிலுவையை சுமந்தவரே. கெத்சமனி தோட்டத்திலே மன்றாடி ஜெபித்தவரே. உம் கிருபை போதுமையா அப்பா. உம் இரக்கம் வேண்டுமையா. உம் கிருபை போதுமையா அப்பா. உம் இரக்கம் வேண்டுமையா. எப்படி நான் நன்றி சொல்லுவேன். தினம் நன்றி சொல்லி உம்மை துதிப்பேன். பாவி என் மேல் பாசம் வைத்தீர். நன்றி நன்றி இயேசு ராஜா. குப்பையில் இருந்த என்னை காரம் தந்து தூக்கினீரே. காயப்பட்ட கரத்தினிலே கட்டி என்னை அணைத்தவரே. இரக்கத்தின் எஜமானரே. எந்த நெருக்கத்தில் துணையானீரே. எந்த இரக்கத்தின் எஜமானரே. எந்த நெருக்கத்தில் துணையானீரே. எப்படி நான் உம்மை துதிப்பேன் அப்பா. நன்றி சொல்லி உம்மை துதிப்பேன். பாவி என் மேல் பாசம் வைத்தீர். கோடி நன்றி இயேசு ராஜா. துரோகி என் மேல் நேசம் வைத்தீர். கோடி நன்றி இயேசு ராஜா. தொலைந்த ஆட்டை போல அலைந்தேன். ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. தொலைந்த ஆட்டை போல அலைந்தேன். ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. கர்த்தர் என்னை தாங்கிக் கொண்டாரே. மீட்பர் என்னை மீட்டு கொண்டாரே. இனிமேல் எனக்கு கவலையே இல்லை. நன்றி நன்றி. சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம்.
அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்க மகா பரிசுத்தரும் எங்க வல்லமை நிறைந்த தேவனே, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறோம். இந்த வேளை கர்த்தாவை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். பரிசுத்தாவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க பண்ணுங்கப்பா. என்னை முற்றிலுமாய் மறைத்து தேவநீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும், உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் வாசிப்போமா? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீதியின மேல பசியும் தாகமும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. தேவனுடைய நீதியின் மேல பசியும் தாகமும் இருக்கணும். நமக்கு தேவன் நீதி மேல பசி யாருக்காவது இருக்குதா? தேவனுடைய நீதி மேல பசி இருக்கா? பசி இருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்குங்களேன். லெட் மீ சி. இவ்வளோ பிறகு தானே பசி. நல்லா தூக்குங்களேன். நல்லா தெரியவே இல்லை, இப்படி வைக்கல, இது இல்லை. கை தூக்குறதுன்னா இப்படி தான் தூக்கணும். The shoulder should lift high. பசி இருக்கா? நிறைய பேருக்கு இல்லையா? பசிக்கணும், கை போட்டுக்கோங்க. இது பிரியாணி சாப்பிட்ற பசி இல்லை, இது ஆத்தும பசி. ஹல்லேலூயா. என்ன பசி இது? ஆத்தும பசி. தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்கான பசி. தேவனுடைய நீதியின் மேலே பசியும் தாகமும் உள்ளதான ஒரு பசி. தாகமும் இருக்கணும், பசியும் இருக்கணும். நம்மளுக்கு நார்மல் லைஃப்பில் சாப்பிடும் பொழுதும் அப்புறமா தாகம் எடுக்கும் போது என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிப்போம், சாப்பாடு சாப்பிடுவோம். அப்படி தானே செய்கிறோம். அப்படி நம்மளுடைய தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை நடத்தி அந்த தேவனுடைய காரியங்களை செய்வதில் நாம் பசியுடையவர்களாக இருக்கணும், தாகமுடையவர்களாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசி தாகம் அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்றதான தாகம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே கேட்டு அதை படி நடப்பதற்கு தாகமுடன் நிறைந்ததான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு எல்லா பசி எடுக்கும், எல்லா பசியும் எடுக்கும். ஆனால் என்ன பசி எடுக்காது? நிறைய பேருக்கு ஆத்துமாவுக்கான பசியும் தேவனுக்காய் நீதியின் படியான பசியும் நம்மளுக்கு அநேகருக்கு இல்லவே இல்லை. ஒரு சில பிள்ளைங்க டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஐயா இவனுக்கு பசியவே மாட்டேங்குதுயா, சாப்பிடவே மாட்டேன்றாயா. நானும் ஏசப்பா கிட்ட இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவரே என் பிள்ளைகள் அநேகருக்கு என்ன இல்லை, பசியே எடுக்க மாட்டேங்குது, தாகமும் எடுக்க மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவாராக. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் மேலே அன்பு இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவனுக்கென்று அநேகரை ரட்சிப்பின் பாதைகளிலே நடத்தக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை காணும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியங்களை நம்ம செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்? இந்த தேவன் மேலே இருக்கிற அன்பு விசுவாசமும் பெருகி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. அதுவும் பர்டிகுலராக நியூ இயரில் எடுத்துட்டோம்னா எல்லாரும் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோம்,
எல்லாரும் எந்திச்சு ஒரு விட்னஸ் பண்ணுவோம். என்ன விட்னஸ் பண்ணுவோம்? இந்த வருஷத்தில் ஒரு உடன்படிக்கை கத்திடத்தில் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரும் ஒரு உடன்படிக்கை. சின்ன பிள்ளைங்க கூட உடன்படிக்கை எடுப்பாங்க. ஜஸ்டின் என்ன எடுத்து இந்த வருஷம் உடன்படிக்கை நல்லா படிக்கணும்னு தான், கத்தருக்குன்னு ஊழியம் செய்யணும்னு. அப்போ தேவ பிள்ளைகளையே நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தருக்கென்று உடன்படிக்கை எடுத்த அந்த உடன்படிக்கையை தேவன் அந்த நாளில் நினைவு கூறும்படி சொல்லுகிறார். நினைவு கூறுங்க, என்ன உடன்படிக்கை செய்தோம் இந்த வருஷத்தில், நான் என்ன உடன்படிக்கை செய்தேன், அந்த உடன்படிக்கையின்படியாய் நான் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை அருளுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை வாழ்வதற்கு கிருபை தருவார். இந்த தேவனுடைய வசனத்தை கேட்குற நம்ம, தேவனுடைய வார்த்தைகளை கேட்குற நாம், அதன் மேலே பசியும் தாகமும் உள்ளவான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், இதில் பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இவர்கள் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன பசி தாகம்? நீதியின் மேலே பசி தாகம். நீதியின் மேலே பசி தாகம்னா என்ன? நீதியின் மேலே பசி தாகம்னா என்ன? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளில் நீங்கள் வாழ்ந்து அவருடைய நீதியின் கிரியைகளை செய்து நீதியின்படியை வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் வேளையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்றும் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. என்னவா? திருப்தி, பாக்கியம். தேவனுடைய ஆசீர்வாதமும் இருக்கும், அதில் திருப்தி அடைவார்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியே இருக்காது. நீங்கள் என்னத்தை வாங்கி கொடுத்தாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, இது தானே பண்ணின. ஹஸ்பண்டு எவ்வளோ முயற்சி எடுத்து தன் பிள்ளைக்கு, நம்ம ஒய்ஃபுக்கு, இல்லை ஒய்ஃபு தான் ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டு அதை என்ன பண்ண மாட்டார், கேரே பண்ண மாட்டார். இல்லை என்ன இருக்குது இதானே, ரைட்டு போ, அவ்வளோதான். அது மேலே என்ன இருக்காது, அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு எதுலேயும் திருப்தி கிடையாது, அதில் எதுலேயும் திருப்தி அடைய மாட்டார்கள். ஆனால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்ன கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திருப்தி அடைவீர்கள். கடந்த மாதத்திலும் வாரத்திலையும் தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருந்தார். நீங்கள் நல்ல நிலமாக இருக்கிறீங்களான்னு கேட்டார். என்ன நிலம்? நல்ல நிலம். நல்ல நிலத்தில் என்ன இருக்கும்? தேவனோட வார்த்தை விதைக்கப்பட்டு அது ஓங்கி வளர்ந்து அது கனி கொடுக்கும் இல்லையா? அப்போது தேவனுக்கென்று வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தருக்கென்று கனி தருகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நீதியின் மேலே பசி தாகமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உத்தமர்களாக இருக்க வேண்டும். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்களேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கவே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்டார். வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்டார் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி, மனுபுத்திரனே, படிங்கம்மா. மனுஷனே, மனுஷனே, நன்மை இன்னதென்று நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை மனத்தாழ்மையாய் நடப்பதையே அன்றி அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் வேறு உன்னிடத்தில் கேட்கிறார். ஏதோ ஒன்றத்துல கேட்கிறேன்னு கர்த்தர் கேட்கிறார்.
வேற என்னத்தை நான் உன்னிடத்துல கேட்டேன்? நியாயம் செய், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சவனா இரு, துன்மார்க்கர்களோட சேராத, பாவியோட வழியில நிக்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத, தேவனுடைய நீதிமானி, கர்த்தருக்கென்று சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டிய நீ, கர்த்தருக்கென்று வாழ வேண்டிய நீ அநேகரை பரிசுத்த பாதைகளில் நடத்த வேண்டிய நீ இவர்களோடு கூட உலக மனுஷர்கள் வாழ்வது போல நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னா நீ எப்படி தேவனுக்கென்று நீதிமானா இருக்க முடியும்? நீ எப்படி கர்த்தருக்கென்று பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும்? நீ அவர்களோட 24 மணி நேரமும் நீ பழகி அவர்களோட நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயனா உன்னுடைய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எப்படி காக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம கர்த்தருக்கென்று வாழுகிற பிள்ளைகள், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுறாரு, நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லுகிறார், நீங்க இந்த உலகத்துக்கு உப்புன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நான் நீதிமானாய் இல்லாம, நான் நீதி மேலே பசிதாகம் இல்லாதவனாய் இருந்து அதுல நான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து துன்மார்க்கர்களைப் போல நாமும் வாழுகிறவர்களாய் இருப்போமே என்று சொன்னா தேவனுக்கென்று நாம் எப்ப வாழப் போகிறோம்? நாம் தேவனுக்கென்று எப்ப வாழப் போகிறோம்? தேவனுடைய வசனம் சொன்னது நல்ல நிலமா இருக்க வேணும்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய விதைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? அது ஓங்கி வளரணும், அது பூ பூக்கணும், அது காய் காய்க்கணும், அது கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நாம் இந்த மீக 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் உன்னிடத்தில் விரும்புகிறது இந்த காரியம் மாத்திரம் தானே, வேற எதை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுக்கென்று நீதியை செய்கிறவனாய், தேவனுக்கென்று பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவனாய் நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, நீங்க வாழ்கிற சாதாரணமான வாழ்க்கையெல்லாம் இவ்வளோ நாள் நீங்க வாழ்ந்துட்டீங்க, இது போதும். இது மேல ஒரு பசியும் தாகமும் உண்டாகட்டும். இது மேல ஒரு பசியும் ஒரு தாகமும் தேவன் உங்களிலே காணும்படியாய் விரும்புகிறார். நீங்க விரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க வாஞ்சித்தீங்கன்னா கர்த்தர் அதை உங்களுக்கு செய்து தருவார். என்ன தருவார்? என்ன தருவார்? கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார். தேவன் உங்களுக்கு சுகத்தை தருவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அபரிவிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். தேவன் உங்களை கரம் பிடிச்சு நடத்துவார். எப்ப? நீங்க நீதி மேலே பசி தாகமுடையவர்களாக இருக்கும் பொழுது. நன்மை செய்கிறாங்க, நன்மை செய்கிறவர்களுக்கு என்ன பண்றோம்? நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறாங்க அநேகர். நன்மையை செய்கிறவர்களுக்கு தீமை செய்து விடுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கலாமா? கர்த்தருடைய ஜனம் அப்படி இருக்கலாமா? நன்மை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நாம் விரோதமாய் பேசக்கூடாது. நன்மை செய்கிறவர்கள் அநேகர் இடத்துல அந்த காரியங்களை நான் பார்க்கிறது உண்டு. நான் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துலையும் நான் சொல்லவும் செய்வேன், இப்படி நீங்கள் பேசக்கூடாது, இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தர் அவளுடைய நன்மையில நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால அந்த காரியத்தை சொல்லாதீங்க, தேவன் அதை தண்டிப்பார் என்று சொல்லுவேன். தேவ பிள்ளைகளை, நன்மை செய்கிறாங்களா அவர்களை ஆசீர்வதியுங்க. அவர்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கும் பேசிடாதீங்க. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஜனம். நீங்கள் நீதியின்படி வாழலைன்னா, நீங்கள் கர்த்தருக்கென்று வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னா, இது கடைசி காலம். இன்னும் எவ்வளோ நாள் இருப்பீங்க? அப்படி நம்ம நீதியின்படியாய் கர்த்தருடைய வசனங்களின்படி தாகமும் பசியும் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுரூபப்பட முடியாது. உங்களோட வாழ்க்கை மாற முடியாது. நீங்கள் தொடர்ந்து இதே வாழ்க்கையில் கடந்து போவீங்க.
அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதான ஒரு மனுஷனை போல காணப்படுவோம். வசனம் சொல்லுகிறது, அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறவனை தேவன் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுகிறார். இந்த உலகம் உங்களுக்கு மேன்மையாய் தெரிகிறதா? இந்த உலகம் நம்மளுக்கு பெரிதல்ல. இந்த உலகத்தின் எந்த காரியமும் நம்மளுக்கு பெரிசல்ல. மேலானவைகளை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? மேலானவைகளை குறித்து நோக்கி பார்க்க வேண்டும். அழிந்து போற உலகத்தை குறித்து அதற்காய் கவலைப்படுகிறதை விட்டுவிட்டு பரலோகத்தை குறித்து நீங்க கவலைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட போறேன், நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போகிறேன், இன்னும் எங்க அம்மா ரட்சிக்கப்படல, எங்க அப்பா ரட்சிக்கப்படல, என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, இதற்காய் நீங்க கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களில் விரும்புகிறார். அதற்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் முதலாவது உங்களுடைய வீடுகளிலிருந்து சாட்சியின் ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடந்த நாளில் நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் அந்த மகளை பார்த்து சொன்னேன், அம்மா, சாட்சி முதல்ல உன் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகணுமா? என்ன முதல்ல உன் வீட்டிலிருந்து சாட்சி தொடங்க வேண்டும். நீ உன்னுடைய புருஷன் உன்னை இயேசுவை பார்க்கிறது போல நீ பார்க்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய வீட்டுக்காரு, உன்னுடைய புருஷன் என்ன பண்ணுவாரு? ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய புருஷன் ரட்சிக்கப்படாததுக்கு ஒரு காரணம், தேவ பிள்ளைகளே, நீதியின்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழாததுனால தான். நீதியின்படி வாழல, தேவனுடைய வசனத்தின்படி வாழல, கர்த்தருக்கு கீழ்ப்படியல, சாட்சி இல்லை. சாட்சி இல்லை. உன் குடும்பத்தில் புருஷனை கேட்டா புருஷன் என்ன பண்றாரு? ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். ஐயா, இதெல்லாம் செய்றாயா, இப்படி இப்படி காரியங்களை செய்றாயா? காரணம், நம்முடைய வார்த்தையில், தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய இருதயத்தில் நிலைத்து இல்லை. இது நல்ல நிலமா இல்லை, இது நல்ல நிலமாய் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நல்ல நிலமாய் இருப்பீங்கன்னா அந்த வார்த்தை உங்களிலே கிரியை செய்யும், அது ஓங்கி வளரும், அது கனி கொடுக்கும்னு சொல்லுகிறார். அப்போ நீங்க நீதியின் மேல பசிதாகமுடையவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் மேல பசிதாகமுடையவர்களாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கே இன்னொரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிறவர்களாய் இருக்கிறதை காண்கிறேன். அநேக குடும்பங்களில் தேவனுக்கென்று வாழும் பொழுது, உத்தமர்களாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வருகிற பாடுகள் அநேகம் இருக்கும். இட்ஸ் நாட் சோ ஈஸி. அது சாதாரண ஒரு காரியம் இல்ல. நீங்க தேவனுக்காய் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும். ஏன் தெரியுமா? ஏன் வருது துன்பம்? ஏன் வருது வேதனை? ஏன் வருது? உங்களை அழிஞ்சு போகிறதுக்காகவா? உங்களை கெட்டு போறதுக்காகவா? இல்லை. தேவன் ஒரு நாளும் அதை அனுமதிப்பதே இல்லை. God will never allow that. அதை உங்களோட வாழ்க்கையில என்றைக்கும் அதை விடமாட்டார். இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் துன்பம் வந்ததுமே கர்த்தரை விட்டு விலகி போயிடுறாங்க. துன்பம் வந்ததும் கர்த்தரை விட்டு விலகி போயிடுறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை தங்களோட நாவுகளில் அறிக்கையிட்டுறாங்க, திரும்பவும் பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனையை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடக்கிறது. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்து வந்து கொண்டே இருப்பாங்க. சோதனை வந்த உடனே பதால்னு கீழே விழுந்துருவாங்க. திரும்பவும் ஏதாவது சொல்லிட்டதுனால திரும்பவும் 1லிருந்து ஸ்டார்ட் ஆகும். திரும்பவும் 1லிருந்து ஸ்டார்ட் ஆகும். திரும்பவும் 10 வருவாங்க. 10, 11, 12 மேலே போவாங்க. ஆசீர்வாதம் வந்ததுமே கர்த்தரை மறந்து போயிடுவாங்க. ஆசீர்வாதம் வந்ததுமே கர்த்தரை மறந்து போயிடுவாங்க. சுகம் வந்ததுமே கர்த்தரை மறந்து போயிடுவாங்க. ஆசீர்வாதம் வந்ததுமே கர்த்தரை மறந்து போயிடுவாங்க. கர்த்தரை மறந்து போகிறதுனால அங்க என்ன ஆகுது? பிரச்சனை உண்டாகிறது. துன்பப்படுகிறான்.
வேதனை உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது. கர்த்தருக்காக நீங்க சாட்சியின் ஜீவன் செய்யும் பொழுது உங்களுக்கு துன்பம் வரும். ஆனாலும் சோர்ந்து போயிடாதீங்க. அந்த துன்பத்தில் தான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி அழைத்தார். 100வது வயதில் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்தார். குழந்தையை கொடுத்தார். இப்போ என்ன பண்ணாரு? உன் குழந்தை எனக்கு தான்னு கேட்டுட்டார். எவ்வளோ பெரிய துக்கம் இல்லையா? எவ்வளோ பெரிய துக்கம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணலை? சோர்ந்து போகவே இல்லை. ஆபிரகாம் ஒரு நாளும் சோர்ந்து போகலை. ஆண்டவருக்காய் நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நாள் சோதனையில் வைக்கிறார். 3 நாள் சோதனையில் இந்த ஆபிரகாம் கடந்து போகிறான். தன் பிள்ளையை கூட்டிட்டு அந்த கழுதை மேலே எல்லாத்தையும் ஏற்றிக்கின்னு, ஆடு மட்டும் இல்லை, ஆடு யாரு? தன் மகன்தான் ஆடு. கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறார். 3 நாள் சோதனை, இரவும் பகலும். எத்தனை வேதனை இருக்கும். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? 3 நாள், ஃபஸ்ட் டே கூட போயிருப்போம், செகண்ட் டே கூட போயிருப்போம், தேர்ட் டே வந்ததுமே நேரம் நெருங்கிடுச்சு. என்னாச்சு? இப்போ இருதயம் படபட படபட, இருதயம் படபட நடிக்கும். ஐயோ, என் பையனை கொஞ்ச நேரத்தில் நான் பலி கொடுக்க போகிறேனே. மனசு அடிச்சு கொள்ளும், கவலை உண்டாகும். அங்கே நம்ம வழி விலகி போகிறவர்களாகிடுவோம். நம்மளோட வாழ்க்கையில் துன்பம் வருதா? கிறிஸ்து இயேசுவுக்காக துன்பப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நீ துன்பப்படுகிறையா? இயேசுவுக்காக நீ கவலையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக நீ சகித்து வாழ்கிறாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எப்போ வரும் தெரியுமா? அந்த துன்பத்தின் நேரத்தில் நீ இயேசு கிறிஸ்துவுக்காய் சகிக்கும் பொழுது. அதை உதறி தள்ளினா திரும்பவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதை உதறி தள்ளிட்டோன்னா திரும்பவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் அநேகர் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நான் கடந்த வாரத்தில் ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். கர்த்தருக்காக அநேக ஊழியங்களை செய்த ஒரு மகள், கர்த்தருக்காக அநேக ஊழியங்களை செய்த மகள், சோதனை வந்துச்சு, அவரோட வாழ்க்கை அழகழிக்கப்பட்டது. புருஷனும் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, பெரிய சண்டை, பிரிவு உண்டாகுச்சு. ஆனால் அந்த மகள் இந்த பிரிவு நிமித்தம் கர்த்தரை மறந்து போனாள். இந்த பிரச்சனை நிமித்தம் இயேசுவை அந்த மகள் மறந்து போனாள். அந்த மகள் மறக்காம இருந்திருந்தால் கர்த்தர் அங்கே பெரிய அற்புதத்தை செய்திருப்பார். ஹல்லேலூயா. லாசரு மரித்தான், செத்துப்போனா முடிஞ்சு போச்சு. ஆனால் 4 நாளுக்கு பிறகு தேவன் லாசருவை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியாதா? உன்னோட வாழ்க்கையில தேவனால செய்ய முடியாதா? பிடிச்சு போனேன், ஆனாலும் என் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்கே அந்த மகள் என்ன பண்ணியிருக்கணும்? கிறிஸ்துவின் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவளாக இருந்திருக்கணும். கிறிஸ்துவின் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாம் போனாலும், என் புருஷன் போனாலும், எனக்கு மரணமே உண்டானாலும் நான் இயேசுவுக்காக ஜீவிப்பேன், நான் கர்த்தருக்காக நான் வாழுவேன், நீதி மேலே பசி தாகமுடையவனாயே இருப்பேன். இந்த பசி தாகம் என்னை விட்டு நீங்காது. இந்த பசியும் தாகமும் என்னோட வாழ்க்கையை விட்டு நீங்காது. எனக்கு என்ன சோதனை வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன்னு சொல்லி நின்னிருந்தா அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, இங்க இருக்க அநேகருடைய வாழ்க்கையிலையும் நான் பார்க்கிறேன், கர்த்தரிடத்துல ஓங்கி வருவாங்க,
தாளுங்கையில் விழுந்துடுறீங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த பசியும் தாகமும் நம்மிடத்துல இல்லாததுனால தான். இந்த தேவனாகிய கர்த்தர் என்ன சோதித்திட்டாரு, நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிடுறீங்க. இல்ல, உங்களுக்கு அதுல தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். இந்த ஆபிரகாம் ஜெயிச்சா தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டா. நீங்க அந்த சோதனைகளை ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்க வேணும் நம்ம இடத்துல. என்ன இருக்கணும்? இந்த விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கணும். தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல. ஒரு நாளும் தேவன் அவர் உங்களை கைவிட்டுற மாட்டாரு. விடுறது போலதான் இருக்கும். ஆண்டவர் நம்ம மத்தியில் இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுவது போல காணப்படலாம். அப்படி ஒரு சூழ்நிலைமை காணப்படும், வரும். ஆனா கர்த்தர் உங்களோடு தான் இருப்பார். அல்லேலூயா. உங்களை பார்ப்பார். உங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பார்ப்பார். உங்களோட விசுவாசம் எந்த மாதிரியான விசுவாசமா இருக்கிறது, இந்த விசுவாசம் உண்மையுள்ளதான விசுவாசமா என்று தேவன் நம்மளை பார்ப்பார். அப்ப பார்க்கிற வேளையில நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரை மறுதலித்து விடுகிறோம். பேதுருவை போல மறுதலிச்சிடுறோம். ஆண்டவர் எனக்கு தெரியாது, மறுதலிச்சிடுறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை இப்படி செஞ்சிட்டாரு. நோ, God will never do that. கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். கைவிடுவது போல காணப்படும். இங்கே தேவன் மேலே பசிதாக உள்ளவன் என்ன பண்ண மாட்டான்? விசுவாசத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. ஏன்? அவனுக்கு அந்த பசியும் தாகமும் எப்பொழுதும் அவனில் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பசியும் தாகமும் ஆண்டவருக்கான ஒரு பசியும் தாகமும் அவனுள்ளே நிலைத்திருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு எந்த சோதனை வந்தாலும் அதை காலில் இருக்கிற தூசியை போல தட்டி விட்டு கடந்து போய் கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு சகோதரியை பார்த்து பேசி கொண்டிருக்கப்ப சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த வேதனை வரும் பொழுது என்ன பண்ண முடியல. அந்த வேதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியல ஐயா, அதனால தாங்கிக் கொள்ள முடியல. உண்மைதான், தாங்கிக் கொள்ள முடியாதுதான். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள தேவன் என்பதை விசுவாசிப்பவர்களா இருப்பீங்கன்னா அதை ஈஸியா தாங்கிக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சீஷனை உயிரோடு நிற்க வச்சு உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரையும் என்ன பண்ணாங்க? தோலை அப்படியே சீவி எடுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? அப்படியே தோலை உரிக்கிறாங்க. எங்க இருந்து? தலையிலிருந்து உரிக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்திலே தேவன் உங்களை அனுமதித்திருக்கிறாரா? இல்லையே. இயேசுவுக்காக பசியும் தாகமும் அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனால ஆண்டவரே நான் உமக்காய் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. வலிச்சிருக்குமா? வலிக்குமா? வலிக்காதா? வலிக்கணும்ல. எவ்வளவு வலிக்கும்? மரணத்தின் ருசி பார்க்கிறது போலதான் ஒரு வலி, அதுக்கு மேலான ஒரு வலி. உயிரோட நம்ம தோலை உரிச்சு கொண்டிருக்க வேலையில அந்த மகன் கர்த்தருக்காக அப்பவும் அந்த பசியும் தாகமும் தீராத மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பப்படுறீங்களா? இயேசுவுக்காய் நீங்க துன்பப்படுகிறீங்களா? இயேசுவுக்காய் உங்களுக்கு சோதனைகள் வருகிறதா? இயேசுவின் நிமித்தம் நீங்க வேதனைப்படுகிறீர்களா? தைரியமா இருங்க. பசியும் தாகமும் ஒரு நாளும் உங்களை விட்டு நீங்கி போகக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அதில் தான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நிறைவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விசுவாசிகளை நீங்கள் கர்த்தரிலே நிலைச்சிருங்க. கர்த்தருக்காய் வாழ்வதில் நிலைச்சிருங்க. நீதியின் மேலே, கர்த்தருடைய வசனமாகிய என் தேவனுடைய வார்த்தைகளின் மேலே நீங்கள் நீதியா காத்து கொள்ளும்படியாய் நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டார் துன்பப்படுவதற்கு. இந்த வசனம் படிங்க மாத்திரம் 10.
நீதி நிமித்தம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அது பரலோக ராஜ்யத்தை தேவன் நம்மளுக்கு தரப்போகிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்கிறார். ஏன்? துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி அழுது எல்லாத்தையும் சகிச்சு நீங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் உங்களை அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அங்கிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இந்த மரத்தெல்லாம் நீங்க பார்க்குறீங்க, மரத்தை மொட்டையா வெட்டி விட்டுருவோம். மரத்தை என்ன பண்ணுவோம்? மொத்தமாக டோட்டலாக வெட்டிடுவாங்க. வெட்டினா என்ன ஆகும்? அந்த மரம் கீழே பெருத்து மேலையும் ஓங்கி வளரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மரத்துக்கே அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டானா விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால தான் சொல்லுகிறார், பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் பாடுபடுவதில்லை, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அந்த பசியும் தாகமும் ஒரு நாளும் நம்மளிலே குறைபட்டு விடக்கூடாது. அநேகர் கிறிஸ்துவுடைய பரிசுத்த இந்த ஓய்வு நாளில் அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சுய வேலைகளுக்காய் நம்ம ஓடிவிடுகிறோம். நீதி மேலே பசியும் தாகமும் இருக்கிறனா இருப்போம் அப்படின்னா நம்ம அவருடைய நாளை நம்ம தட்டி கடந்து போக முடியாது. அவருடைய நாளை நம்ம உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க கற்றுக்கொள்ளுங்க. பசிதாகம் உள்ளவன் அதை கற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. அதில் நிலைத்திருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 5:19 வசனத்திலிருந்து கொஞ்சம் கடகடன்னு வாசிக்கலாமா? ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. நீதி அவர்களை விட அதிகமாக இருக்கணும்னு சொல்ல. பரிசேயர் சரிசேயரை போல அவர்கள் போல இல்லாம அதை விட அவர்கள் வேதத்தை தெரியும், ஆனா அவர்களிடத்துல என்ன இல்லை? நீதி. அதன்படியான நீதி இல்லை. அவங்க போதிக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அவரோட வாழ்க்கையில கடைபிடிக்கல. தேவன் சொல்லுகிறார், அவர்கள் வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும் அவரிடத்துல நீதி இல்லை. அவர்களை விட உங்களோட நீதி பெரிதா இருக்கணும்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அவருடைய கற்பனைகளின் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அவருடைய கட்டளைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருந்து அவருக்கென்று கனி கொடுக்க வேணும்னு சொல்லி காத்திருக்கு. நம்ம இடத்துல விருப்பமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி அவர்களோட நீதியோட நம்முடைய நீதி பெருசா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாதா? நம்ம என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமோஸ் என்ன சொல்லுது? என்ன பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏன்? யாரை விட? வேதத்தை போதிக்கிறவர்களை விட. இந்த மனுஷர்கள் பரிசேயர் சதுசேயர் வேதத்தை போதிச்சாங்க, ஆனால் அவர்களிடத்துல நீதி இல்லை. அவர்கள் நீதி ஒரு சில வேலைகளை மட்டும்தான் அதை கடைப்பிடிப்பாங்க, மற்ற காரியங்களாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்ட மனுஷர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி பெரிதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேகர் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறதே இல்லை. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. தேவன் அநேக காரியங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாளை கர்த்தருக்குன்னு ஆசரிக்கணும்.
ஆசரிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கென்று அதிகால வேளையில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து காத்திருந்து கர்த்தருக்கென்று சோத்திர பலிகளை செலுத்தி, என்ன பலி? சோத்திர பலி. நாவுகளின் சோத்திர பலிகளை செலுத்தி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திர பலிகளை செலுத்தி, இந்த காணிக்கைகள் எல்லாம் கொடுத்து ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம கேட்போம்னு சொன்னால் அது ஆசீர்வாதம் உள்ளதானதாய் உங்களோட வாழ்க்கையிலே காணப்படும். அல்லேலூயா. அப்படி அது காணப்படும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த பசியும் தாகமும் உண்டாகும். பசியும் தாகமும் எங்க இருக்குது? நீங்க தேவனுடைய ஆலயத்தில் அது காலையில வந்து முந்த நாளே ஆயத்தப்பட்டு கர்த்தருக்கென்று பரிசுத்தம் 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 என்று சொல்லி தேவனை தொழுது கொள்ள வருகின்ற உங்களை நீங்க சோத்திர பலிகளை செலுத்தி, உங்களோட நாவுகளின் பலிகளின் சோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவீர்கள்னு சொன்னா கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார். உங்களோட வாழ்க்கையிலே நிறைவான சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குழந்தை பின்னாடி உட்கார வேணாம்னு சொல்லுங்க, எல்லாரும் முன்னாடி வர சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நம்ம தேவனை தொழுது கொள்ள வேணும். விளையாடுறதுக்காக இங்கே வரல, கர்த்தரை கனப்படுத்த வேணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கீழே படிங்க, 21 படிங்க கடகடன்னு. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும், கொலை செய்கிறவனோ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது அவருடைய கட்டளை. ஆனா இன்னைக்கு அதை அப்கிரேட் பண்ணிட்டாரு ஏசப்பா. என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறாரு? கொலைக்கு ஈக்குவலான காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன் சகோதரனை என்ன சொல்றாரு? உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபிக்காத. அதுல தேவ நீதி இருக்கணும், அது நியாயமாய் இருக்கணும். நியாயமில்லாமல் நீ கோபிச்சா அது கொலைக்கு சமம் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கொலைக்கான சாபம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்ததான ஒரு காரியம், வீணன் என்று என்ன பண்ணக்கூடாதான்? சொல்லக்கூடாதான். என்ன சொல்லக்கூடாது? வீணா போனவனேன்னு சொல்றீங்களா? வீணா போனவன்னு சொல்றீங்களா? சொல்லிடாதீங்க. சொன்னாது கொலைக்கு சமம் என்று சொல்லுகிறார். அடுத்தது மூடனே என்று சொல்லிடாதீங்க. அறிவு கட்டவனே சொல்றோமா? மூடனேன்னா நான் மூடமனே சொல்ல மாட்டேன், நான் அறிவு கட்டவன் தான் சொல்லுவேன்னு சொல்றீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றாரு அதை சொல்லாத, அதுவும் கொலை பாதகம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனோட வார்த்தைகளை கேட்கிற நம்ம இதன்படியாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து படிங்கம்மா. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கேதானே பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. முன்னாடி போ, ஃபர்ஸ்ட் வச்சிரு உன் காணிக்கை. இப்ப செலுத்தாத. இப்ப செலுத்தனா இது நல்ல நிலத்தில் விளைக்கப்பட்ட போலதான ஒரு காணிக்கையாய் தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு. இந்த நல்ல நிலமான ஒரு காணிக்கை நீ விதைக்கப்படணும்னா முன்பு போய் உன்னோட சகோதரனிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடு, திரும்பி வா. இப்போ இந்த காணிக்கையை செலுத்து. ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. செலுத்தணும்னா அந்த காணிக்கை உனக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து படிங்கம்மா. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலோ,
உன்னை நியாயாதிபதியினிடத்துல ஒப்பு கொடுக்க, நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவனிடத்துல ஒப்பு கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் நீ இருக்கும்படியாக, சிறைச்சாலையில வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக, நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து, சீக்கிரமாய் அவனிடத்துல நல்மனம் ஒப்புரவாயிடு, சீக்கிரமாய் ஒப்புரவாயிடு. இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமாய் இருக்குது. இந்த தேவனுடைய நீதியின் வசனத்தை கேட்கிற நீ தேவனுக்கென்று உன்னுடைய சாட்சியின் ஜீவியம் செய்யலாடினா, நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன்னு சொன்னா, அவரோட வருகைக்கு முன்பாக ஒப்புரவாயிடு. ஆண்டவரிடத்துல, உன் சகோதரிடத்துல, யாரிடத்துல ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாயிடு. ஏன்? நியாய தீர்ப்பின் நாள் வருது, நியாய தீர்ப்பின் நாள் வருது. அந்த நியாய தீர்ப்பின் நாளில் நீ நியாய தீர்க்கப்பட்டனா நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவ. நீ நியாய தீர்க்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்பாகவே வழியிலே ஒப்புரவாயிடு. இங்கே யார் இடத்தெல்லாம் ஒப்புரவாகணுமோ சீக்கிரமாக ஒப்புரவாயிடுங்க. தேவனுடைய நீதியை செய்யுங்க, கர்த்தருக்கென்று வாழுங்க, ஒப்புரவாயிடுங்க. நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் அங்கே நியாயம் தீர்க்கப்படுவீர்கள்னா உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் எதுன்னு உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும். அங்கே போகிறதுக்கு முன்பாகவே நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுங்கன்னு சொல்லுறார். ஹல்லேலூயா. நீங்கள் யார் இடத்துலாம் ஒப்புரவாகணுமோ இடத்த எல்லாரும் இடத்துலும் ஒப்புரவாயிடுங்க. நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சத்தியத்தின் நீதியின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நீதியின்படி வாழ்வதற்கு பசி தாகமுடையவர்களாக இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று, பூர்வ காலத்து உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்றார். என்னது? விபச்சாரம். விபச்சாரத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இது அப்கிரேட் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? அப்கிரேட் பண்ணிட்டார். அப்கிரேட் பண்ணிட்டாருன்னு என்ன? இன்னும் அதை அந்த சாஃப்ட்வேர்லாம் புதுசாக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அப்கிரேட் பண்ணிருக்காரு. என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கிறாரு? படிங்கம்மா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனோ, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனோ தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாச்சுன்னு சொல்றார். நீ பிசிக்கலா போயிட்டு செய்யணும்ன்றது இல்லப்பா. உன் இச்சை உன் கண்ணு பண்ணுச்சுன்னா, சிந்திச்சுனாவே நீ விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய நீதியின் மேலே பசி தாகமுடையவர்களாக இருங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் சிந்தையை சுத்திகரியுங்க ஆண்டவரே, நான் உமக்கானவன், என்னை சுத்திகரியும் அப்பா. நீ கர்த்தரிடத்துல பசி தாகமாக இருக்கிறீங்கன்னா ஆண்டவரிடத்துல கேட்பீங்க, அவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விபச்சாரன்றது நீ அங்க போய் விபச்சாரம் செஞ்சாதான் விபச்சாரம்னு சொல்லல. நீ இச்சையோட கண்களில் நீ ஒரு பொண்ணை பார்த்துட்டனா நீ விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய ஜனம், நீதியின் மேலே பசிதாக முடியவர்களா, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்க அதன்படி வாழ்வதற்கு ஆண்டவரிடத்தில் கிருபைகளை கேளுங்க, அவர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். ஹல்லேலூயா. படிங்கம்மா. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண்ணு, இந்த கண்ணு தான் தப்பு பண்ணுதா? இந்த கண்ணு மூலமாய் உனக்கு இங்கே இச்சை ஏறுதா தலைக்கு? இந்த கண்ணை பிடுங்கி போட்டுறான்றார். இந்த கண்ணை பிடுங்கி போட்டுடு. ஏன் யோவேல் ஏன் பிடுங்கணும்?
அந்த கண்ணு இச்சிச்சிச்சு, அது வேண்டாம் ஆண்டவர். இந்த கண்ணுனா எனக்கு ப்ராப்ளம், இந்த கண்ணை பிடுங்கி போட்டுறேன். நான் 2 கண்ணோட நான் நரகத்தில் நான் சாவதை விட 1 கண்ணோட நான் பரலோகத்து வர்றது நலமா இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஒரு கை இல்லாம நீ பாவம் செய்யற அந்த கை உனக்கு பாவம் பண்ணிட்டே இருக்கா, வெட்டி எறிஞ்சிடுன்றாரு. ஏன்? இந்த 2 கையோட நான் நரகத்தில் வேகுவதோட நான் 1 கையோடு நான் பரலோகத்தை வாழ்வது நலம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை மேலே பசிதாக முடிவில் இருங்க. தேவனோட வார்த்தை இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவரோட கற்பனைகளும் அவரோட கட்டளைகளும் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கிறது, அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு பிரதிவிதமான ஆசீர்வாதத்தின் ஞானத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவனுக்கான பலனும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் விசுவாசத்தின் பலனும் தேவன் நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்பொழுது உனக்கு நிறைவான தெளிவான புத்தி உடையவனான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து விட்டாரு. ஆகையினாலதான் கர்த்தர் இந்த காரியத்தை அப்கிரேட் பண்ணி உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நீதியின் மேலே அவருடைய வார்த்தையின் மேலே நீங்க பசியும் தாகமுமாய் இருக்கிறவர்களாய் இருக்கணும். அப்படி பசிதாக இருந்துச்சுன்னா அவன் தான் இந்த கண்ணை பிடிங்கி போட்டுருவான், அவன் தான் அந்த கையை வெட்டி போடுவான், அவன் தான் அந்த காலை வெட்டி போடுவான். எது பாவமான காரியமா இருக்கிறதோ அதை தரித்தறிந்து போடுவான். ஏன்? அவனுக்கு பசியும் தாகமும் உண்டு. ஹல்லேலூயா. அவனுக்கு பசியும் தாகமும் உண்டு. என் தேவனுக்காய் நான் வாழ வேண்டும், அவருடைய பரிசுத்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த பசியும் தாகமும் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் கேட்பேன்னு சொன்னா தேவன் உனக்கு பலனும் கிருபையும் அருளுவார். நீ பசி தாகம் உள்ளவனாய் இருப்ப, அப்பொழுது கர்த்தருடைய வருகையில நீ உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவ, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ இந்த சபையில மறுரூபப்படவில்லைனா, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு உன்னுடைய வாழ்க்கை மறுரூபப்படுவதற்கு உன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லைனா, தேவனுடைய வருகையின் போது மறுரூபப்பட முடியாது. இன்றைக்கே மறுரூபப்படு, இன்றைக்கே மறுரூபப்படு என தேவன் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு படணும்? டுடே, இன்றைக்கு, ரைட் நவ். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மறுரூபப்படுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, அவரோட வார்த்தைகளை தியானிங்க, அதன்படி வாழ்வதற்கு நீங்க தேவனிடத்தில் பலனை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். பசியும் தாகம் நம்மிடத்தில் இருக்கணும். ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு அந்த ஊழியத்தை செய்யணும், இந்த வாலிபர் கூட்டத்தை எடுக்கணும், இந்த செப கூட்டத்தில் கலந்து கொள்ளணும், இந்த ஆத்துமாவை நான் பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு பசியும் தாகமும் இருக்கணும். நான் கடந்த வாரத்தில் என் பிள்ளை இடத்துல சொன்னேன், கர்த்தர் உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் வீடு கட்ட கொடுத்துருக்கிறார். ஆன வீடு, நல்ல ஏசி ரூமு, நல்ல உணவு, நல்ல துணிமணிகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. நீ இதில் சந்தோஷமாக இருக்கிற. எத்தனையோ பேர் எதுவும் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. அவளுக்கு கொஞ்சம் நினச்சி பாரு, அவர்களை நினச்சி பாரு, அவர்களுக்காய் ஜெபம் பண்ணு, அந்த ஆத்துமாக்களுக்காய் ஜெபம் பண்ணு. எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன், இது போதும் இல்லை. You have to pray for them. அவர்களுக்காய் நீ ஜெபிக்க வேணும். கர்த்தருக்கென்று நீ மன இறங்கி ஜெபிப்பனா அந்த ஆத்துமாக்களுக்கு அந்த ரட்சிப்பு உண்டாகும். நான் கடந்த நாட்கள் அநேக நாள் நான் யோசிக்கிறேன், வெயில், பயங்கரமான வெயில், அகோரமான வெயில். இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்க, மரத்தடியில் இருக்கிறவங்க, வீடு இல்லாதவர்கள் எத்தனை வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி அவருடைய கரம் உங்களை தாங்கி வருகிறது. தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கென்று வாழ்வதில் நீங்கள் பிரயாசப்பட்டு அவர் இப்படிப்பட்ட மனுஷர்களுக்காய் ஜெபிங்க. அவர்களையும் ரட்சிப்பு கொடுத்து ஆண்டவர் இந்த நல்ல வாழ்க்கை அவளுக்கு தர வேண்டும்னு ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் துன்மார்க்கனோட
நீங்கள் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. துன்மார்க்கரோட வாழ்க்கை அழிந்து போவதற்காய் தேவன் அவர்களை வச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறார். துன்மார்க்கர்களோடு என்னைக்கும் நீங்க கம்பேர் பண்ணிடாதீங்க. உங்களை தேவன் பரலோகத்துக்கு என்று தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு தெரிந்திருக்கிறார்? பரலோகத்துக்கு என்று தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்க அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், அவன் காரு பங்களாலாம் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவனோட கம்பேர் பண்ணி, ஆண்டவரே அவன் போய் இப்படிலாம் இருக்கிறான்னு சொல்லி நீங்க வேதனைப்படாதீங்க, பொறாமப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். யாரு மேல? துன்மார்க்கன் நினைச்சு நீ பொறாமப்படாதப்பா, உனக்கு தேவன் தருவேன்னு சொன்னதை கர்த்தர் நிச்சயமா உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு கவலைப்படணும், ஒரே ஒரு கவலை இருக்கணும். என்ன கவலை? பசிதாகமாய், நீதி நிமித்தம் பசிதாகமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீதி செய்வதிலே பசிதாகம் உடையவனாக இருக்கணும். கர்த்தரோட வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பசியும் தாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம நல்ல நிலத்தை போல இருப்போம். கர்த்தரோட வார்த்தை நம்மளிலே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. என்ன செஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காகவே வாழுவேன். துன்பப்பட்டு வேதனைப்படுற வேளையில நான் கர்த்தரை விட்டு விலகி போயிட மாட்டேன், கர்த்தருக்கென்று நிலைச்சிருப்பேன்னு சொல்லுங்க. அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளில் கர்த்தரை விட்டு விலகி போயிடுறீங்க. இல்லை, போயிடாதீங்க. அங்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தொடக்கம் இருக்கும். அங்கதான் உங்களோட ஆசீர்வாதத்தின் தொடக்கம் இருக்கும். அந்த சோதனைக்கு பிறகு தேவன் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தர அங்க வச்சிருப்பாரு. நீங்க அந்த இடத்துல இடறீங்கன்னா திரும்பவும் எங்க இருந்து? திரும்பவும் ஜீரோல இருந்து. ஒரே ஒரு சாட்சியை நான் உங்க இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் +2 படிச்சுட்டு இருக்கிறேன். எங்க அப்பா எங்க இடத்துல சொன்னாரு, தம்பி நம்ம மிஷன்ல பாஸ்டர்ஸுக்குன்னு ஆள் எடுக்கிறாங்கப்பா, நீ இதில் போய் நீ படித்து ஒரு ஊழியக்காரனா வரணும்னு ஆசைப்படுறேன்னு எங்கள் அப்பா என்னை பார்த்து கூப்பிட்டு கேட்டார். அதான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு பிடிஹெச் எடுக்கிறாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், அப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. ஏன் ஊழியம் செய்ய முடியாது? நான் ஊழியத்தை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கிறேன். அநேக கண்ணீர் கவலைங்க, அநேக பிரச்சனைங்க, வேதனைங்க. இவன் ஊழியம் செஞ்சுட்டு வந்தா அநேக துன்பம் வேதனமும் உண்டாகும். எனக்கு அப்படி ஒரு துன்பம் வேதனை எனக்கு வேண்டாம். நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். உலகம் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி அந்த நாளில் எனக்கு தோணப்பட்டது. அன்னைக்கு நான் கத்திடத்தில் நான் போய் சேர்ந்துருந்தேன்னா இன்னைக்கு கர்த்தர் என்ன உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருந்திருப்பார். அன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தை கேட்டிருந்தேன்னா என்னை கர்த்தர் இன்னைக்கு எங்கேயோ வச்சிருந்திருப்பார். ஆனாலும் நான் உதறி தள்ளினேன். அன்னைக்கு நான் போயிருந்தேன்னா தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்திருப்பேன். ஆனாலும் என் கர்த்தர் என்னை விடவே இல்லை. உலகத்தை கேட்குறியா? உலக ஆசையா உனக்கு? இந்த உலகத்தை பிடிச்சிக்கோ, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை வச்சுக்கோ. தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு மேல இருந்து என்னை கீழே தள்ளினார். மேல இருந்து என்னை தேவன் கீழே தள்ளினார். ஜீரோல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். I start from zero now. ஜீரோல இருந்து என் வாழ்க்கை திரும்பவும் தொடங்கினேன். அன்னைக்கு நான் தொடர்ந்திருந்தா, அன்னைக்கு என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தா, இன்னைக்கு எனக்கு எந்த பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருப்பார் என்பதை நினைத்து பாருங்க. என் தேவ பிள்ளையே, ஒரு நாளும் கர்த்தரை உதறி தள்ளிடாதீங்க. சோதனை வருதான், கர்த்தருக்கு என்று வாழுங்க. அந்த சோதனையை ஜெயிக்கும் வேளையில தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் துவக்கத்தை தருவார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு தெரியுமா? நிறைவானதா இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய நிழலில் அநேகர் வந்து வாழும்படியான ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனுஷன் மாறுவான், நம்முடைய மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உங்களை உங்களை ஒரு நாளும் விட மாட்டார். அவர் மாறாத தேவன். அவர் உங்களை கரம் பிடிச்சாருன்னா பிடிச்சது தான். உங்களை கையை பிடிச்சிட்டாருன்னா அவர் உங்களை என்னைக்கும் விட மாட்டாரு. நீங்க தான் உதறி தள்ளிட்டு போயிடுவீங்க. உதறிடாதீங்க.
ஒரு நாள் அவரை விட்டு உதறி தள்ளி போயிடாதீங்க. அவரிலே நிலைச்சிருங்க. பசி தாகமுடையவர்களாயிருங்க. அவருடைய நீதியை செய்யும்படியான தாகமுடையவர்களாயிருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சி உங்களுடைய வீடுகளிலிருந்து இருக்கட்டும். உங்களுடைய வீடுகளிலிருந்து இருக்கட்டும். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த அதிகாரங்கள் எல்லாம் படியுங்க. இந்த வசனத்தை முழுமையாய் படிங்க. கர்த்தர் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் தேவனுடைய ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் நீதியின்படி வாழ முடியும். அவருடைய நீதியின் பாதைகளிலே நடக்க முடியும். அப்படி நீங்கள் நடப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பரலோகத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளையே, அவரை பிடிச்சிக்கோங்க. ஒரு நாளும் அவரை மறந்துடாதீங்க. நேரம் கடந்து போனதுனால நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ஒரு நாளும் கர்த்தரை மறுதலித்திடாதீங்க. இதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம படிச்சுடுவோம். மத்தேயு 9:13 வசனம். இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து? பாவிகளை மனம் திரும்புவதற்கு. பாவிகளை மனம் திருப்புவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த பாவிகளை மனம் திருப்புவதற்கு இந்த வேலையை யார் கையில் கொடுத்திருக்கிறார்? இந்த வேலையை யார் கையில் கொடுத்திருக்கிறார்? பாவிகளை மனம் திரும்புவதற்கு, தேவன் அறியாதவர்களை மனம் திரும்புவதற்கு தேவன் யார் கையில் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க, யார் கையில்? சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா என் காது கேட்கணும். தேவன் அறிஞ்சு கொடுத்துல. தேவன் நம்ம கையில் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவிகளை மனம் திரும்புவதற்கும், தேவனை அறியாதவர்கள் மனம் திரும்புவதற்கும், அவர்களும் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் இந்த வேலையை தேவன் உங்க கையிலே கொடுத்திருக்கிறார். இது மேல என்ன இருக்கணும்? இந்த வேலை மேல என்ன இருக்கணும்? பசியும் தாகமும் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் வந்தது நோக்கம் அதுதான். அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காய் வந்தார். நீங்களும் நானும் பாவியாய் இருந்தோம். தேவன் நம்மளை ரட்சித்தார். இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. உங்களை கொண்டு ரட்சிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு ரட்சிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அதன் மேலே பசி தாகமும் உடையவர்களாய் நீங்க மாறுவீர்கள் என்று சொன்னா, ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னா, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். யாருக்கெல்லாம் நான் கர்த்தரால் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நான் காணப்பட வேணும் என்று விரும்புகிறீங்க? கைகளை தூக்குறீங்களா? நான் உங்களுக்கு காய் செபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஏசப்பா, நாம காண பாத்திரமாய் இருந்து இந்த பரலோகத்தின் வேலையை செய்து முடிக்க, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க, பாவிகளை ரட்சிக்க, உலக ஜனங்களை மனம் திரும்ப வைக்க, பரலோகத்தின் ஜீவியம் அவர்களுக்கும் கிடைக்கப்படுவதற்கு தேவனே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தேவனே, இதோ கைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, தூக்கி ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை என் தேவனீர் பயன்படுத்துவீராக. டச் them Lord. அவர்களை தொடுங்கப்பா. அவருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது மேல பசி தாகமுடையவர்களாய் இந்த நாளிலிருந்து இந்த ஒரு தாகமும் பசியும் இவரிடத்திலே உண்டாகட்டும். சபை நிறைந்து வழியும்படியான ஆத்துமாக்களை அப்பா இவளுக்கு நிறைவாய் தரும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இவ்வளவு நாள் இவர்கள் பிரயாசப்பட்டாங்க அப்பா. இன்னைக்கு ஆண்டவரே உன் மலைய அந்த பக்கம் திருப்பி போடுன்னு சொன்னது போல, பேதுருவிடத்துல சொன்னது போல, இப்பொழுது தேவனே இவருடைய வலையை வீசும் வேளையில திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கும்படியான காரியத்தை செய்யும்.
இடம் கொள்ளாமல் போகும்படியான ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்பும்படியாய் என் தேவன் இவரோட வலையை ஆசீர்வதித்து தாருங்கப்பா. பெரிய ஆசீர்வாதத்தை தாருங்க. நிறைவான ஆத்துமாக்களை இவர்கள் பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். பசியும் தாகமும் எது மேலே நிலைச்சிருக்கட்டும் ஆண்டவரே. கரம் பிடிச்சு நடத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாள் திருவிருந்து நாள், திருவிருந்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்